உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாய் பெயர்ச்சி. செவ்வாயாகப்பட்டவர் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியில இருக்கிறார். இவர் 45 நாட்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சியாகக்கூடிய ஒரு கிரகம். மாத கிரகங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய வரிசையில இந்த செவ்வாய் பகவானும் ஒரு கிரகமாக செயல்படுகிறது. இப்போ இந்த செவ்வாய் பகவான் இந்த மீன ராசியிலிருந்து மேஷ ராசின்றது செவ்வாய் ஒரு ஆட்சி வீடு. மேஷ ராசியும் விருச்சிக ராசியும் செவ்வாயினுடைய ஆட்சி வீடாக இருக்கும். இந்த மேஷ ராசிக்கு வரக்கூடிய மே மாதம் 12ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இந்த மே மாதம் பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது. ஏன்னா செவ்வாயின்றது பாத்தீங்கன்னா ஒரு பாவ கிரகம், அதுலயும் பாத்தீங்கன்னா விரைவாக நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த செவ்வாயினுடைய தாக்கம் மற்ற கிரகங்களோடு சேர்ந்து செயல்படும் போது மிக விரைவாக அதிகப்படியான ஒரு பலன்களை, நன்மையாகவும் கெடுதலான பலன்களையும் அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். ஒரு பூமிக்காரகன், ஒரு தொழில்காரகன், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த செவ்வாயினுடைய தாக்கம் பாத்தீங்கன்னா கலத்திரக்காரகனும் கூட. இந்த கலத்திரக்காரகன், பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாயாகப்பட்டவர் மேஷ ராசி காலபுருஷனுக்கு மேஷ ராசியில் இருந்து செயல்படும் போது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி என்பர்களுக்கு தனஸ்தானாதிபதி, களத்திரஸ்தானாதிபதி அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வந்திருக்கிறார். களத்திர ஸ்தானத்திற்கே ஆட்சி பெற்று வந்திருக்கிறார். இது ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். துலாம் ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு பகட்டான வாழ்க்கையை வாழ விரும்பாதவர்கள். சமுதாயத்திற்காக நம்ம ஒரு அந்தஸ்தா இருக்கணும், தன்னுடைய குடும்பத்துல நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வெளியிடத்திலயும் இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக அந்த பகட்டு வாழ்க்கைக்கு ஆசைப்படாதவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். அதே மாதிரி அந்த வருமானத்திலயும் ரொம்ப ஒரு கராராக தான் இருப்பாங்க. அந்த வருமானத்துல ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் தடைபட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த வருமானம் எதனால தடைபட்டது, எந்த இடத்துல நம்ம பிரச்சனை பண்ணிருக்கிறோம், மிஸ்டேக் பண்ணிருக்கிறோம் அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்குண்டான சில முயற்சிகள் எல்லாம் செய்யக்கூடியவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள். காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ராசி எப்போதுமே பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பவர் அப்படின்றது இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். ஒருத்தவங்க யாரோ தெரியாதவங்க இருக்கிறாங்க, இப்ப ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், இல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்டோ, இல்ல ஒரு பஸ் பேருந்து நிலையமோ, எதுவா இருந்தாலும் அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ரொம்ப ஈஸியாக பழகக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். மற்ற ராசி என்பர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மற்றவர்களை பார்க்கும் போதே ரொம்ப வெறுப்போட தான் பார்ப்பாங்க. இவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு எல்லாம் இந்த ராசி என்பர்களுக்கு கிடையாது. அதனால அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கணும். மற்றவங்க கிட்ட எப்படி பேசணும், எந்த மாதிரியாக பேசணும், அதே மாதிரி ஒருத்தர் நல்லா நம்ம கிட்ட நல்லா பழகல அப்படின்னா அவர்களை உடனே கட் பண்ணி விடக்கூடியவர்களும் இந்த துலாம் ராசி என்பர்கள் தான். அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஒர்க்கிங் ஸ்கில் அப்படின்றது கண்டிப்பாக இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறாரு. 7ஆம் இடம்ன்றது வெளியூர், வெளிநாடு, பார்ட்னர்ஷிப், தொழில், அடுத்து பாத்தீங்கன்னா கலத்திரக்காரகன், இப்படி அதிகப்படியான ஒரு அமைப்பை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதனால இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரியான இடத்துல இருந்தெல்லாம் நிறைய நன்மைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இப்ப பார்ட்னர்ஷிப் தொழிலே பண்றீங்க அப்படின்னா இந்த 45 நாட்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் தொழில இருந்து வரக்கூடிய வருமானம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார், தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த பார்ட்னர்ஷிப் தொழில அந்த பார்ட்னர்ஸ் 2 பேருமே ரொம்ப ஒரு புரிதலோடு செயல்பட்டு அந்த தொழிலை எவ்வளவுக்கு எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமோ, வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு
அதுல நிறைய ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அந்த பார்ட்னர்ஷிப் தொழில்ல என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நீங்க செய்யணும் விருப்பப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்துல செய்யலாம். ஏன்னா இந்த துலாம் ராசி என்பர்கள் பெரும்பாலான பேர் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பார்ட்னர்ஷிப் தொழில்ல ஈடுபட மாட்டாங்க. அப்படியே மிஞ்சி போனா ஒரு 10% பார்ட்னர்ஷிப் தொழில்ல இருக்கிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அது ஒரு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல இவர்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. இவர்கள் எந்த ஷேர்ல போட்டாலும் அது உடனே நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த துலாம் ராசி என்பர்கள் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம். ஏன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 10ஆம் இடம், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான அந்த தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பங்கு சந்தைகள் அப்படின்றது முழுமையாக வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால மேடம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய காசு எல்லாத்தையும் கொண்டு போய் இன்ட்ரா ட்ரேட்ல போடாதீங்க. நம்ம ஷேர் மார்க்கெட் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய நீண்ட கால ஒரு முதலீட்டை குறிக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த ஷேர் மார்க்கெட். அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நீங்க இந்த நேரத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை ஒரு லாபத்தை தரக்கூடிய நீங்க ஒரு நிறுவனங்கள்ல உங்களுடைய பங்கை போடும் போது கண்டிப்பாக அது பல மடங்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த நேரத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பல ப்ராஃபிட்டை அதாவது ஒரு நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக தான் இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்கள் கணவன் மனைவி உறவுகள்ல நல்ல ஒரு பிரிவினை எல்லாம் மறந்து 2 பேருக்குள்ளேயும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மை இதெல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வாய்க்கு வந்தபடி 2 பேருமே சண்டை போட்டிருப்பீங்க. இவ்வளவுதான் அதுதான் கிடையாம ஏதோ ஒரு யாரோ ஒருத்தருடைய உந்துதலின் பேர்ல யாரோ ஒருத்தருடைய ஒரு பேச்சின் மூலமாக அதை எல்லாத்தையுமே நம்பி உங்க 2 பேருக்குள்ள ஒரு மிக பெரிய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம். 3வது நபர்களின் தலையீடு அப்படின்றது இந்த கணவன் மனைவி உறவுகள்ல இந்த மாதத்துல இருந்து முற்றிலுமாக அகற்றப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு கிடைத்த வேலையில நிறைய உயர் பதவிகள், நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரம், ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை அப்படின்றது அந்த வேலையிடத்துல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதனால வேலை யாராவது மாற்றம் செய்யணும் அப்படின்லாம் நீங்க நினைக்கவே வேண்டாம். வேலையிடத்துல கடந்த காலத்துல கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே தாண்டி வந்துட்டீங்க. கரெக்டா உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நேரத்துல நீங்க எங்கேயும் வெளியில போக வேண்டாம். போகும்போது அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் எல்லாம் வராது. அதனால அப்படியே போனாலும் கூட ஏற்கனவே வேலையை விட்டுட்டோம், நாங்க இந்த மாசம் போய் வேலைக்கு சேர போறோம் அப்படின்றவங்களுக்கு அதுல எந்த விதமான பாதிப்பும் வராது. அதனால இனிமேல் நாங்க வேலையை விடணும் யோசிக்கிறோம் அப்படின்றவங்க துலாம் ராசி என்பர்கள் அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம். ஏன்னா 6ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால வேலையில சில சிரமங்கள் இருந்தாலும் ஒரு உயர்ந்த பதவி மதிப்பு அங்கீகாரத்தெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் இந்த நேரத்துல கொடுக்க போறாரு. அந்த கிடைக்கக்கூடிய நன்மைகளை இப்போ தக்க வச்சு கொள்ளக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்புல இந்த துலாம் ராசி என்பர்கள் இருக்கிறீங்க. விளையாட்டு துறையை சார்ந்தவர்களுக்கு நிறைய வெற்றிகள், போற இடமெல்லாம் வெற்றி தான், எந்த விதமான ஒரு கவலையுமே வேண்டாம். துலாம் ராசி என்பர்கள் சிறிய மாணவர்களாக இருக்கிறாங்க, ஒரு 5th ஸ்டாண்டர்டுக்குள்ள, அதாவது அண்டர் 14 அண்டர் 12 இந்த மாதிரியான கேட்டகரியில எல்லாம் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்றது இந்த 45 நாட்கள்ல இருக்க போது. நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல உங்களுடைய போட்டிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஏற்கனவே நிறைய ஒரு வெற்றிகள் இருந்து நல்ல ஒரு பதவிகள் அந்த விளையாட்டு துறையில வகிக்கணும்னு ஆசைப்படுறவங்க அதற்குண்டான சில முயற்சிகளையும் நீங்க தாராளமாக எடுக்கலாம். இந்த விளையாட்டு துறையின் மூலமாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு அரசாங்க உத்தியோகங்கள் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு
இந்த காலகட்டத்துல நடக்கக்கூடிய அந்த திசா புத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா கேது திசை அப்படின்றது நடந்துட்டு இருக்கும். புதன் திசை இல்ல கேது திசை அப்படின்ற மாதிரியாக நடந்துட்டு இருக்கும். இந்த கேது திசை ஆகப்பட்டது உங்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.